தோற்றுவர் தோற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். உண்மையாத்தான் இருந்தேன் நான், இப்போவும் உண்மையாத்தான் இருக்கிறேன். நான் இப்போவும் உண்மையாத்தான் இருப்பேன். எந்த மனசுல ஏதாவது பிள்ளை இருந்தா, நான் கதைச்சிருந்த எங்கேயாவது ரெக்கார்டிங் இருந்தா எடுத்து போடுங்கோ. நான் பிள்ளையா கதைச்சு நான் இப்படி ஒரு மெடிக்கல் அட்மினை இந்த அரசாங்கம் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தின் தோல்வி. ரைட், அடுத்த ரெக்கார்டிங். நான் என்னன்னு சொல்றது, மன்னார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாக்டர் ஆசாத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனான்னுக்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். அதற்கு பிறகு உள்ளுக்குள்ள போய் நான் ஒருத்தரோடையும் சண்டை பிடிக்கல. நான் போய் கேட்டது ஏன் என்றது, என்ன கதைச்ச நான், அங்கே என்ன நடந்ததுக்குரிய அதை போடுறேன். ஃபாத்திமா ரியானா இப்ப விளங்குது முஸ்லீம்கள் எல்லாம் எந்த பக்கம் நிற்கணுண்டு. ஹசா அல் சஃபாய் இப்ப விளங்குது முஸ்லீம்கள் நான் கோபமா பேசினா கூட என்ன மன்னிப்பார்கள் என்றால் இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வரல கர்த்தருக்கு என்னோட தோசரங்கள். நான் ஒருத்தருக்குமே போய் சொல்லல, உண்மையா இருந்ததால எனக்கு கிடைச்ச தண்டனையில சொல்லிட்டு போறேன். சரிதானே? ரைட். இந்த நான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ள போய் இருந்து நர்ஸ் மேர் 3 பேர் இருந்தவ, மிட்வைஃப் மேர் 3 பேர் இருந்தவ. நான் போய் அங்கே இருக்க டாக்டர்கிட்ட கதிரையில் இருந்தேன். நான் ஒரு மெடிக்கல் அட்மின், அதனால அந்த கதிரையில் இருந்து அங்கே கதைச்சது வெளியால் வந்தது. அங்கே இருந்து கதைச்சு போட்டு ஓபிடி வரைக்கும் வந்ததுக்குரிய முழு ரெக்கார்டிங்கும் இருக்கு. இப்போ எப்படி வசதி, இப்போ சொல்லுங்கோ, எந்த வழக்கில் நான் தூப்பேன்? அதை விட சாவச்சேரி வழக்கில் இருக்கிற எல்லா ரெக்கார்டிங்கும் போடவே போகிறேன், ஏற்ற போகிறேன் இப்போவே ஆன்லைனுக்கு. ஏனென்றால் நாளைக்கு எனக்கு நீதிபதிகிட்ட கொண்டே கொடுப்பேன்ன்றது எனக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதமும் இல்லை. நான் கொடுக்குற லோயர்ஸ் போய் கொடுத்து எனக்காண்டி வாதாடிவிடுமென்ற நம்பிக்கையும் இல்லை. ஸோ உண்மையை சொல்கிறேன் பொதுமக்களுக்கு, மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஓகே, வெயிட், கிவ் மீ a second. இதுக்கு பிறகு என்னால் போய் சொல்லிட்டு இருக்கல. அது ஓகே. 3வது ராமநாதன் அர்ச்சுனா, எம்எஸ்சி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ 27 வார்ட் 6 என்ன வார்ட் 6ல நிற்கிறேன். சொல்லுங்க, அப்போ என்ன செய்யணும்? இல்லை இப்போ என்ன அப்போதை வந்திருந்தவர் செக்யூரிட்டிக்கு பொறுப்பானவர், அவர் சொல்கிறார் தயவு செய்து வெளியால் போங்கன்னு சொல்லி. அப்போ நான் மிஸ் மேரோட கழிச்சு கொண்டிருக்கேன். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் தியேட்டரில் நின்ற வேண்டவுடனே, அப்போ தியேட்டரில் இருந்த டாக்டர்ஸுக்கு கால் பண்ணி மிஸ் மேர் சொல்லியிருக்கேன், டாக்டர் அர்ச்சுனா நிற்கிறாருன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லியிருக்கணும் செக்யூரிட்டியில் அடித்து அவரை வெளியால் அனுப்புங்கொண்டு. ஸோ செக்யூரிட்டி இப்போ வேறு வழக்குக்கு ஒரு ஆள் பட்டு ஷர்ட் போட்டுக்கொண்டு நிறவரியோட மஞ்சள் காமால கண்ணோட ஒருவர் வேறு தானே, அவர் தான் கதைக்கிற வீடியோ இது, ஆடியோ ரெக்கார்டிங். வெயிட், மக்களுக்கு விளங்கட்டும். தயவு செய்து உண்மையை ஷேர் பண்ணுங்கோ, உண்மையை மக்கள் விளங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் அட்மின், ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர். சரிதானே? 2வது, நான் இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயும் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டருக்கு கோல் அடித்தேன். நான் வாங்க கதைப்பேன் அவர் வரையில. அப்புறம் உங்களோட எஸ்எம் ஓபிடி தான் என்னுடைய பொறுப்பு. டிரெக்டர் இல்லாத நேரத்தில் அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் சொல்லி போட்டு தான் போர்ட் பார்க்க வந்தேன். நான் அப்படி நீங்கள் செக்யூரிட்டி நீங்கள் ரைட். இப்போ உங்களுக்கு விளங்க வேணும், நான் டிரெக்டர்கிட்டையும் சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தேன். நான் அங்கே இருக்கிற எஸ்எம்ஓ ஓபிடிக்கும் சொல்லி போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் ஒரு வைத்தியனா இந்த வைத்தியசாலைக்கும் போகலாண்டு எந்த சர்க்குலரும் இல்லை. அங்கே போய் வேலைக்கு இடையூறு செய்கிறேன்டா, அடிக்கணும், கத்தணும், ஓட்டை படம் எடுக்கணும், ஓட்டை வீடியோ எடுக்கணும், நர்ஸ் மேர்ட காலத்தை பிடிக்கணும், டாக்டரோட அடிபடணும், அதுதான் இடையூறு. நான் போய் என்னுடைய நண்பன் அதை நான் போட்டு காட்டுறேன் அடுத்த லைவில். மரியராஜ், அவன் உயிரோட இல்லை, என் தங்கம், நீ இப்போ மண்ணுகளை போயிருப்பாய், என்னை மன்னிச்சு கொள்ளு, நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். அவனோட என்னோட எடுத்து கழிச்ச எல்லா ரெக்கார்டிங்கையுமே நான் போடுறேன். இதை கேளுங்க ஃபர்ஸ்டா. அடிக்கலாம், என்ன வேணும்னா செய்யலாம். இல்ல அது பிரச்சனை இல்லை. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? அஜெண்டர். 2 பேர் பேரையும் சொல்லுங்க. ஓடிட்டம் பேரை சொல்லாம. செக்யூரிட்டி தானே பேர் பயப்படுறீங்க. ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு. உங்களோட பேர் என்ன? கேசா. கத்திக்குள்ள எல்லாம் செய்யல தானே இது. இல்ல உங்களுக்கு உங்களோட தங்கச்சி, உங்களோட வைஃப் சேர்த்துருந்தா என்ன இருப்பீங்க? உங்களோட வைஃப் இப்படி சேர்த்துருந்தா என்ன இருப்பீங்க? கேளுங்க. தங்கச்சி சேர்த்திருந்தா சரி, அக்கா அப்படி யாராவது உங்களை சித்தின மகள் யாராவது சேர்த்திருந்தா என்ன தெரிவிங்க? அதாலதான் நான் சரி உங்களோட சரி உங்களுக்கு நான் சொல்றது வடிவா சொல்லிட்டேன். இனி உங்களோட செக்யூரிட்டி நீங்க ஏன் யூனிஃபார்ம் இல்லையா உங்களுக்கு? அப்படியா? ரைட். அவர் 2 நிறவரியில நின்றவர். ரைட். நல்ல
நல்ல விஷயம். நீங்க சிவில்ல வந்தபடியே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதானே. இப்படித்தானே நான் இதை பாக்குறதை நீங்க தடுத்தீங்கண்டா இந்த கோர்ட்ஸ்ல நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, நடந்த இடத்துக்கு நான் போனான் பார்க்க வழிகட்டுனா நீங்கள் அதை தடுக்கிறீங்கன்னு சொல்லுவேன். அப்ப தடுத்தா கண்ட பேரும் கோர்ட்ஸுக்கு போகுமா போகும். விளங்குதா பிரச்சனை உங்களுக்கு? அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் மிஸ்மேரோட காய்க்கிறதுக்கு எனக்கு 100% உரிமை இருக்கு. ஏனண்டா இந்த பிரச்சனையை ஒரு வைத்தியனா, ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஒரு மிஸ்ஸோட கதைக்கலாண்டு சர்க்குலர் இருக்கா? ஒரு டாக்டரோட போய் என்ன நடந்துன்னு கேட்கலாதா? நான் வளமையா இதுவரை காலமும் எந்த வைத்தியசாலையில கொலை நடந்தாலும் எனக்கு அடிப்பாங்க. அம்மாவை ஐசியூல போட்டு சேர்த்துட்டா ஒரு கடை அண்ணா பார்த்து சொல்லுங்க. என்னோட கதைச்சாக்களுக்கு தெரியும். அது உலகையில் இருக்கிற எல்லா வைத்தியசாலைக்கு நான் கால் பண்ணுறேன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிறேன், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த பேஷண்ட்டு டெத் இருக்கா சொல்லிடுமான்னு சொல்லி இருக்கிற டாக்டர்ஸ்ட்டை கேட்குறேன். நான் உண்மையாக சொல்கிறவ, இருக்கிற நர்ஸ்ட்டை கேட்குறேன். நான் உண்மையாக சொல்கிறவ. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தம்பி மதியராஜ் இப்போ அவனும் இல்லை, அவளோட வைஃபும் இல்லை, பிள்ளை மட்டும் அனாதையாக இருக்குது. முடிஞ்சால் பிள்ளையை நடத்தாங்கோ. அவன் கேட்டுக்கொண்டு தான் வந்து நான் அதை அடுத்த லைவில் போகிறேன். இதை கேளுங்கோ. கோர்ட்ஸ் கொண்டு போய் கோர்ட்ஸில் எடுத்து டாக்டர்ஸ் மேலே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி போகிறத நான் விரும்பல. நான் பார்த்தேன்டா இவையோட கதைச்சு அந்த பேஷண்ட்ஸோடையும் கதைச்சு அந்த செத்த குடும்பத்துக்கு ஏதாவது இவையால் செய்யலுமெண்டா, அதாவது நியாயமாக ஏதாவது செய்யலுமெண்டா அதை செய்து விடுவோம் தான் பார்த்தேன். இல்லை அடிப்பேன், குத்துவோம், ஸ்ட்ரைக் பண்ணுவோம், சாவாச்சேரி மேலே தான் செய்வோம்னு சொன்னால் நாங்களும் சாவாச்சேரி மேலே செய்வோம். சார் நின்றதை பார்த்துனீங்க தானே. சரி, நாளைக்கு விடிய சார் நிற்க வேண்டிய உங்களை பொறுத்தது. இப்போ இப்படித்தானே பிள்ளையோட விட்டுட்டு அதை போய் மறைக்கிறதுக்காண்டி சட்டங்கள் இருக்கக்கூடாது. அதான் நீங்க விட்ட இல்லை, நீங்க விட்ட பிள்ளை இல்லை. நான் வந்து நடந்த சம்பவத்துக்காக உங்களை கால் பண்ணி சொன்னவையா? யார் சொன்ன உங்களுக்கு? உங்களுக்கு யார் சொன்னது? சரி, அப்ப நீங்க ஒரு டாக்டர் வந்தா வெளியே போன்னு சொல்லுவீங்க விசிட் வந்து. உங்களோட பேர் என்ன? அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப நான் உங்களை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகணும்னு சொல்லி ஓட்ட விட்டு வெளியே போக சொல்றீங்க. எந்த ஆபீஸுக்கு வாங்க, மேல் ஆபீஸுக்கு வாங்க. உங்களோட ஒரு ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி வந்து ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க ஓட்ல நிக்கலாது எண்ட் ஆபீஸுக்கு வாங்கன்னு கேட்கிற டிஜிஹெச் பவுனியா, டிஜிஹெச் மன்னார்ல தான் அப்ப நான் நின்று கொண்டு இருந்தேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிற செக்யூரிட்டி மேட்ட போய் கேளுங்க முதல் நாள் என்ன சொன்னான்னு சொல்லி. ஒரு பேஷண்ட்டை கூட நீங்கள் பிள்ளையாக்காச்சு எனக்கு ரெக்கார்டிங் வந்துச்சுன்னு சொன்னேன். நான் துளைப்பேன்னு சொன்னேன். சரிதானே? அதுதான் எண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிதானே? ஒவ்வொரு படிகள்டையும் சொன்னான். ஒரு பேஷண்ட்டுக்காண்டி தான் ஹாஸ்பிட்டல் இருக்க வழியே, ஹாஸ்பிட்டலுக்காண்டி பேஷண்ட் இல்லை. வந்தா எந்த சண்டையும் பிடிக்கக்கூடாது. அவங்க உங்களை பேசினா நீங்கள் திருப்பி கதைக்க இயலாது. நீங்கள் அதுல இருந்து எனக்கு அடியுங்கோ. நான் குவார்ட்டர்ஸ்ல நிற்க நான் வாரேன். நான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் செய்தேன். நான் எப்படி வசதி மிச்சத்தையும் கேட்போம். ஒரு டாக்டர் ஓட்டு வர இல்லாத சரி, எந்த இதுவும் இல்லாம நீங்க எங்க